இந்த இடமால ரைட் ஃபோனிங்க ஆனாச்சா கரெக்ட்டா ட்ராக் பண்ணியா ஷூர்ண்ணே பாலக்காட்டு ஜங்ஷன் ஆமாண்ணே ഞാൻ ഇവിടെ സ്റ്റേഷൻ ബാക്ക് സൈഡിലുണ്ട് ഒരു 5 മിനിറ്റുക്കുള്ളിൽ വരാൻ പറ്റൂല്ലേ ஏய் சேகரன்டா வா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்கேயும் வந்துட்டான் ஆமாண்ணே இவனை விடக்கூடாது ரொம்ப டேஞ்சரு பாரு பாரு பாக்காம் அங்க இந்த நம்பர்ஸ்க்கும் மர்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன்டா என்ன தேடுற? நீ என்ன சேகராளா? நீ நான் ஏன்டா கொன்ன? இவ்வளோ நடந்து தீர்ந்தியா நீ?
உன்னால தாண்டி யாரை பார்த்தாலும் ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் இத்தாரம் காரணம். யார்தான் இருந்தா எனக்கு என்ன? அந்த பொண்ணை ஏன்டா கொன்ன? டாக்குமெண்ட்ரா வேணாண்டா, இருக்காதடா. சொல்றா. எல்லாம் நீ சொல்லிரண்டா உங்ககிட்ட. அந்த பொண்ணை எப்படி கொண்டு சொல்லிரண்டா. போன குடுறா. சொல்றா. அன்னைக்கு ஐயா வீட்டில் ரைடுன்னு பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து மதுரையை விட்டு போக சொன்னார். ஐயாட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு புரோக்கர் குட்டி மூலமாக ஒரு ஃபிகரை ஏற்றிட்டு மதுரையை விட்டு கிளம்பி கூடலூர் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ ஏய் யாருன்னு போய் பாரு போ. ஏய் சீக்கிரம் போடி. വരാം. വരാന്നേ. நீயாடி? ஏய் உன் பேர் என்னடா? அது எதுக்கு உங்களுக்கு? இவ யாரு? என் பொண்டாட்டி. ஏய் இன்னும் எவ்வளவு நாளைக்குடா இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? ஏற்கனவே ஊட்டியில் உன் பொண்டாட்டியை 2 தடவை நானே ஆஸ் பண்ணியிருக்கேன். ஆமா காசு குத்தான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ என்ன உனக்கு? மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. கை வச்சா என்னடா பண்ணுவ? ரூம சர்ச் பண்ணியா? எங்க என்ன வச்சிருக்கான்னு பாரு. போலீஸ் என்ன சும்மா நடத்திட்டு இருக்கானா? யோ போலீஸே, காசு எவ்வளவு வேணுமா கேட்டு வாங்கிக்கோ. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். தெளிவா தானே இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியுதா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் ஒண்ணு உன் வேலை போவோம், இல்ல உசுரே போயிரும். யாரு உசுறு போவோம்? ஏய் புடிக்க வந்தா மாமா மந்திரியை எவனுக்காவது போன போட்டு கொடுப்பேன். நாங்க அந்த போனை பார்த்து பம்பிக்கிட்டு விட்டுட்டு போயிடுமா? ஏய் சுட்டு இங்கேயே பொசுக்கிடுவேன். இங்க பாருங்க எவ்வளவு பணம்னு. ஏய் என்னடா இது? குருவாயூரப்பா. எங்கடா அடிச்ச? ஏய் யாரா நீ? நக்சலா? மாவோயிஸ்டா? சொல்றா. வேணா போலீஸே, இதுல இருந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சுட்டு போயிரு. ஏய் அவனே சொல்லிட்டான். எடுத்துக்க. சரிங்க. எடுத்துட்டு போய் பேக் வண்டியில போடு. எடுக்காத. ஏய் தப்பு பண்ற போலீஸே. ஏய் தப்ப நீ பண்ணிட்டு நான் தப்பு பண்ணனா? தொலைச்சிருவேன். யோ கடங்க. ஐயா இவனை பாத்துக்கயா? பக்கத்து ரூம் போய் சர்ச் பண்ணிட்டோம். விடுடா. ரெடியா? ஏய் வேண்டாம். ஏய் வேண்டாம். விடியா. ஏய் அடிங்க. அடி. வேண்டாம். ஐயோ. சார் என்னையா பெரிய பிரச்சனை சார். என்னையா பிரச்சனை? அபிராமி லாட்ஜுக்கு உங்க ஆளுங்க ரைடுக்கு வந்து எல்லாத்தையும் சுட்டிட்டு வந்துட்டாங்க சார். என்னது ரைடா? சொல்றது புரியல. ரைடு சார். சார் என்னடா சவுண்ட் விடுற? யாரா நீ? சார் அபிராமி லாட்ஜுக்கு உங்க ஆளுங்க ரைடுக்கு வந்து காசு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சுட்டிட்டு வந்துட்டாங்க சார். சார் பெரிய எடுத்த விஷயம் சார். பொலிட்டிக்கல் மேட்ரு. எவ்வளோ காசு வேணும் சொல்லுங்க சார், இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம். லூசாடா நீ? யாரா ரைடுக்கு வந்தா? சார் உங்க சைடா சார்? ஏய் கூடலூருக்கு 2 வருஷம் நான் தான்டா எஸ்ஐ. காலையில இருந்து சிங்கிள் டீ குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறேன். யாரா ரைடுக்கு வந்தா? The number you are trying to reach is currently unavailable. Please try again later. நீனா
இங்க பணம் சேஃப்டியா இருக்குமா? இது நல்ல சேஃப்டியான இடம். ரயில்வே ஸ்டேஷன் க்ளோக் ரூமில் இது வைக்கும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பணத்தை நம்மள ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப வேண்டாம். ஏன்? இந்நேரம் அந்த ரவி நம்மளை தேடிட்டு இருப்பான். அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லி அவங்க ஆளுங்களே அவனை போட்டுருவாங்க. அதனால பிரச்சனை நமக்கு ஓவர். ஏய், ஓவர் இல்ல. குட்டிக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியும். சோ நான் சென்னைக்கு போறேன். நீங்க எங்கேயாவது போகணும். நான் ஃபோன் பண்ணா திரும்பி வாங்க. சரி, அப்படின்னா லாக்கர் கீயும் ரிசிப்டும் வாங்கிட்டே இருக்கட்டும். ஓகே. சேகர் இதை காரணம் காட்டி என்னை போட்டு தள்ளிடுவான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என் ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அவள் பாலக்காடு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. புரோக்கர் மூலமாக அவள் சென்னையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னேன். அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவள் இப்போ இங்கே வந்தாகணும். சொல்றேன். ப்ளீஸ் ரவி, என் தங்கச்சியை எதுவும் பண்ணிடாத. நடி பாசமா, இப்போ என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. என் ஆளுங்களே எனக்கு ஒரே நாள் டைம் கொடுத்துருக்கானுங்க. உன்னை நான் 3 நாளாக தேடிட்டு இருக்கேன். சேகர் கண்ணில் மட்டும் நான் இப்போ பட்டேன். சாவு நிச்சயம். பணம் எங்கடி? அது அது எனக்கு தெரியாது. போதண்டி நடிச்சதெல்லாம். உனக்கு ஒரே நிமிஷம் டைம். உண்மையை சொல்லலை, உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு உன் தங்கச்சி ஆந்திராலேயே பாம்பேலேயே விற்றுட்டு போயிட்டே இருப்பேன். என் ஆளுங்க உன் தங்கச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. போடவா ஃபோன்? போடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன். டோட்டல் பணம் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் க்ளோக் ரூம்ல இருக்கு. டாக்குமெண்ட் எங்கடி? நான் எடுத்த பணம், டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் அங்கதான் இருக்கு. கீ ரிசிப்ட்லாம் எங்க? எனக்கே ஆளுங்க வேலை காட்டுறானுங்க. பாத்தியா, சேகர் தான் லைன்ல. நான் எந்த ஏரியா போனாலும் என் ஃபோனை ட்ராக் பண்ணி சேகர் வந்துக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோ. ஏய், எனக்கு வேண்டியது என் பணம். எனக்கு அது கிடைச்சா போதும். அதுக்கு முன்னாடி நான் ஐயா கண்ணில் பட்டேன். என்னை கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவானுங்க. அதுக்குள்ளே நான் பணத்தோடு எஸ்கேப் ஆகணும். ஏதாவது சொதப்புன. ஏய், ஓ கழுவிட்டு வா. எனக்கே சாவு பயத்தை காட்டினில, உனக்கு சாவு காட்டுறி. பார்க்காத குட்ரி. ரெண்டு மணி நேரத்தில் செத்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் வீட்டில் சாவான்னு எனக்கு தெரியாது. உன்னை எவ்வளோ ஒருத்தி ஏமாத்தாதுக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா. யாரா அந்த ஐயா? நான் ஏன்டா பயந்து ஓடணும்? டேய், நீ ஓடிதாண்டா ஒளிகிற. நான் சேகர் கண்ணில் பட்டா என்னை கொன்னே போடுவான்டா. டேய், அந்த பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்றா. நான் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. உனக்கு உன் காசு தானே வேணும்? உன் காசை நான் கொடுத்துட்றேன். ஆனால் நீ என் கூட சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்து என் வீட்டில் இருக்க பணத்தை எடுத்து அதை புதைப்பியோ இல்லை போலீஸ் கிட்ட போவியோ, அதை நீ என்ன வேணுமோ செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து காசு வாங்கிக்கோ. ஏய், யாரானோ நீங்க? இல்லை, க்ளோக் ரூம். ஏய், இது குக் ரூமாண்ணா? இங்கே வரேன்டா, புறத்த போய்க்கோ. க்ளோக் ரூம் അവിടെ ഉണ്ട്. வா.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.